ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏர்டெல்லுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவே கிரியேட் செய்யப்பட்டது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது விற்றுருங்க அப்படின்ட்டு நான் எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பாரதி ஏர்டெல், அதாவது ஏர்டெல் நிறுவனம் தெரியாதவங்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு பிரபலமான நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இவங்களுடைய வருவாய் எவ்வளவு, எத்தனை டவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, எத்தனை நெட்வொர்க்கில் வந்து எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விளக்கங்கள் பார்க்கலாம். இந்த பங்கை வைத்திருப்பவர்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாரதி ஏர்டெல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 நாடுகளில் வந்து இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் 14 நாடுகளில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு மிக பிரபலமான நிறுவனம். இவங்க நிறைய செக்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மொபைல் நெட்வொர்க் இருக்கிறத ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்கும். ப்ராட்பேண்ட் இருக்குது, டிடிஹெச் அண்ட் பேங்க் சர்வீசஸ் எல்லாமே இவங்க பேமெண்ட் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் அதே மாதிரி இந்தியா, ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்காவில் இவங்களுடைய சர்வீஸ் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இவங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஏர்டெல் ஃபைனான்ஸ் நெட்வொர்க் இருக்குது. க்ளவுட் கம்யூனிகேஷனில் ஏர்டெல் ஐக்யூ, டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ரா, என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அண்ட் விங்க் மியூசிக். பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குது. க்ளவுட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, ஸோ இந்த மாதிரியான பிரபல நிறுவனங்களுக்கு இவங்களுடைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் நெட்வொர்க் டவர்ஸ்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 355K மொபைல் நெட்வொர்க் டவர்ஸ் வந்து இருக்குது. ப்ராட்பேண்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸ் இவங்களோடது 7,52,134 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் 440K RKMS இருக்குது. சப்மரைன் கேபிள் சிஸ்டம் 7. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், பார்க்குறதுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம். ஸோ இவங்க வந்து பெரிய அளவில் நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ் வந்து 12 இருக்குது. ஸோ இவங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய சேல்ஸ் 2024 1,49,000 கோடியாக இருந்தது. மார்ச் 2025 1,72,000 கோடியாக உயருது. அதன் பிறகு மார்ச் 2026 2,10,000 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இதனுடைய வளர்ச்சிங்கிறது சேல்ஸ் ஓரளவுக்கு குரோ ஆகிட்டு தான் இருக்குதுங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கோ எக்ஸ்பென்சஸ், செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி 72,000 கோடிங்கிறது செலவு. 2025 87,000 கோடி, அடுத்தது 91,000 கோடி வரைக்கும் இவங்களுடைய செலவினங்களும் இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ சேல்ஸ் ஆனாலுமே இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 8,558 கோடி ரூபாய். அடுத்த வருடம் 37,481 கோடி ரூபாய். மறுபடியும் இந்த 2026 இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 33,823 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட்டுங்கிறது பெரிய லெவலில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம் டைரெக்டாக. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,886 நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டைமில். அண்ட் இவங்களுடைய 52 வார உயர்வான விலை அப்படின்னு பார்க்கும்போது 2,175, குறைந்த விலை 1,740 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21.9, 15% மேலே இருந்தாலே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ஓரளவுக்கு எக்ஸலண்ட் கண்டிஷன் தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓகே, இந்த டெஸ்ட்டில் வந்து இது பாஸு. ROCEயுமே எபோவ் 15% இருக்கணும். இது வந்து 18.5 இருக்குது. ஸோ இதுவும் ஓகே தான். அடுத்து டெப்ட், கடன் விகிதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கால்வாசி வந்து கடன் விகிதங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பெரிய அளவில் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. டோட்டல் டெப்ட்டுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் இவங்களுடைய தலைவலியே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் க்ரோத் அது 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட CAGRன்னு பார்த்தீங்கன்னா 24% இருக்குது. நல்லா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோ 0.5 இருக்குது. 1.5க்கு மேலே இருக்கணும். கரண்ட் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து பிலோ ஐடியல்னு தான் சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 57-58% கிட்ட இருக்குது. 20%க்கு மேலே இருந்தாலே ஓகே தான். ஸோ இந்த பாயிண்ட்டும் இவங்க பாஸ் ஆகிறாங்க, எக்ஸலண்ட் கண்டிஷன். NPM 17-18 பாயிண்ட் வரைக்கும் % வரைக்கும் இருக்குது. 15க்கு மேலே இருந்தாலே எக்ஸலண்ட்டு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 52% இருக்குது. FII அண்ட் DII பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இயர்னிங் பெர் ஷேர் 47, அரௌண்டு 47 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. PE ரேஷியோ 40.1, அதாவது 25க்கு குறைவாக இருக்கணும். இது கொஞ்சம் PE வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது.
புக் வேல்யூ 245 பெர் ஷேரு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், புக் வேல்யூங்கிறது ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தொகைன்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய அளவில் டாப்னுலாம் சொல்ல முடியாது. டிவிடெண்ட் ஈல்டு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 0.85% தான், 1% குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுவுமே நம்ம ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. சரி, இதெல்லாமே பார்த்துட்டோம். இவங்களுடைய டோட்டல் ரேஷியோ பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டியில் 5க்கு 5 பாயிண்ட் வாங்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து 5க்கு 4 தான். கடன் விகிதங்கள் அதிகம் இருக்குது. வேல்யூவேஷன் 5க்கு 3, க்ரோத் பொட்டன்ஷியல் 5க்கு 5, டிவிடெண்ட் 5க்கு 3 மதிப்பெண்கள் தான். 1% குறைவுங்கிறதுனால இது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1 or 2 ஸ்டார் தான் கொடுக்க முடியும். என்னுடைய டோட்டல் ஓவரால் ஸ்கோர் 9 மார்க்ஸ் இதில் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது வருது. கடன் விகிதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இது ஒரு பெரிய சவாலாக இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் CAGR பொறுத்த வரைக்கும் 20க்கு மேலே இருந்தால் ஓகே. இதில் 19%, 5 வருஷத்தில் 29%, 3 வருஷத்தில் 28%. அது வரைக்கும் ஓகே. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா -8%. ஸோ மைனஸை நோக்கி போயிட்டுருக்கு. இனிமேல் இது பாசிட்டிவ்க்கு மாறுமா அல்லது நெகட்டிவாக போகுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த ஒரு ஃபுல் டேட்டாவும் பழைய டேட்டாவும் வச்சுட்டு நம்ம இனிமேல் இப்படி தான் பாசிட்டிவாக தான் போகும்ன்ட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. பழைய டேட்டாவை செக் பண்ணி பார்க்குறோம். முதல்ல சப்போஸ் நெகட்டிவாகவே கடைசி ஆரம்பத்திலிருந்து இருந்திருந்தால் நம்ம அதை விட்டு விலகிடுவோம். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பார்க்குறோம். அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 12%, 17%. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜான லெவல் தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. எங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ROE அண்ட் ROCE ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 55%க்கு மேலே இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரிய மார்க்கெட்டில் பெரிய லீடர்னு சொல்லலாம். ஏன்னா ஏர்டெல்ங்கிறது தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதுக்காக முதலீடு பண்ணுறவங்களுக்கு லாபம் தரணும் இல்லைங்களா, அந்த விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது PE வேல்யூஷன் நார்மல் இதை விட கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. டெப்ட் ஹை, ரொம்பவே ஹை தான். டிவிடெண்ட் ஈல்டுமே பெரிய விஷயம் இல்லை. மக்களின் முதலீடு பண்ணுறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒன்று டிவிடெண்ட் ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதில் இதுவும் மைனஸு. அடுத்தது கடன் இல்லாத நிறுவனத்தில் முதலீடு பண்ணால் ஓரளவுக்கு வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நினைப்பாங்க. சில நிறுவனங்கள் கடன் பெற்று டெவலப் ஆன நிறுவனங்களும் உண்டு. பட் இது ஒரு ஆவரேஜ் லெவல்லையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய நெகட்டிவ்ஸ். இது வரைக்கும் இதில் முதலீடு செஞ்சவங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த செக்மெண்ட் தான் அது. 5 வருடத்திற்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 258% ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். 3 வருடத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா 110%, 2 வருடத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா 28%. இதே கடைசி ஒரு வருஷத்தில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா -7% நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். அதுவும் கடைசி 6 மாதத்தில் 11.8% மைனஸில் தான் இருக்குது. இந்த வருடம் அதாவது 2026 கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிருக்கு. இந்த டேட்டாவை வச்சுட்டு இப்போ 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக இன்னும் அடுத்த வருஷத்தில் இன்னும் பெருசாக போகும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு கால்குலேட் பண்ணாதீங்க. இது நம்ம இந்த நிறுவனத்தினுடைய நிலை என்னங்கிறத மட்டும்தான், இன்றைய நிலை என்னங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிறது. இதற்கு ஃபியூச்சரில் இதுக்கு அடுத்து பெரிய அளவில் ஹை போகும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, லோ போகும்னு முடிவு பண்ண முடியாது. அது முடிவு பண்ண போகிறது யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.